அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தர்பூசணி வச்சு ஒரு ஸ்வீட் பார்க்க போறோங்க. எங்க வீட்டுக்காரர் தர்பூசணி வாங்கிட்டு வந்தாரு. சாப்பிட்டு தோழி கொண்டு போய் போட போனாரு. அதை எங்க போடுறீங்க, கொடுங்க, அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு தரேன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கேங்க. அதை என்ன பண்ணணும்னா, மேலே வந்து இந்த தோலை எடுத்துட்டு காய் துருகிறதுல துருவி வச்சுக்கணுங்க. இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்க, இதுல துருவி வச்சுக்கணும். அப்புறமா அல்வாக்கு சேர்த்துற மாதிரி தான் எல்லா பொருளுமே. சர்க்கரை ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன், நெய், கலர் பொடி ஒன்று வச்சிருக்கேங்க, ஃபுட் கலர், ஏலக்காய் ஒரு 3, ஒரு 5-6 முந்திரி எடுத்து 2 உடச்சி வச்சிருக்கேங்க. இதை சீவிட்டு பார்க்கலாங்க. சீவிட்டு வந்தாச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி துருவிக்கணும். கண்டிப்பா தோல் எடுத்துட்டு தான் செய்யணும். ஃபஸ்ட்டு வானல் வச்சாச்சுங்க. நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்திட்டு முந்திரி வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நெய் வந்து அளவு இல்லை, தாராளமாக சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்திக்கலாங்க. முந்திரி வறுத்து எடுத்துட்டோங்க. நீ அடுத்தது என்ன சேர்த்திக்க போறோம்னா, இந்த பூசணிக்காவை சேர்த்திக்கலாம். நெய்யிலையும் கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணி இருக்கு இல்லைங்க, இந்த பூசணியோட தண்ணியவே சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுப்பாங்க, அப்புறமா மீண்டும் சேர்த்துவாங்க. நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. வெண்பூசணி அல்வா மாதிரியே தாங்க இருக்கும். நம்ம சொன்னோம்னா தான் தர்பூசணி தோலுன்னு தெரியும். நம்ம சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது. சேர்த்துக்கலாங்க. வேற தண்ணி எதுவும் வேண்டாம், இந்த தண்ணியே போதும். இந்த தண்ணி நல்லா சுண்டி அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. நெய் சேர்த்திக்கலாங்க. நெய் பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துன மாதிரி தான் இருக்கு, ஆனா நம்ம இன்னும் ஃபுட் கலரை சேர்த்துடுங்க. ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க. ஏலக்காய் 3 தட்டி சேர்த்தியாச்சு. சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. ஆல்ரெடி சேர்த்துன மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணியில கலந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாங்க. பெரிய ஸ்பூன்ல 4 ஸ்பூன் சர்க்கரை இருந்தாலே போதுமா வரும். நெய் சேர்த்திக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. நெய் சேர்த்திக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி இந்த சீசனுக்குள்ளேயே வீட்டுல உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பரா இருக்குங்க. பாருங்க, அவ்வளவு அழகா இருக்குங்க. காய் நல்லா அட்ராக்ஷனா இருக்குது. குளிர்ச்சியாகவும் ஸ்வீட்டாகவும் செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. கலர் எல்லாம் ஒரே இதா சேர்ந்து வருது. ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். தர்பூசணி தோல்ல ஒரு அல்வா சூப்பரா செஞ்சாச்சு. இன்னொரு 20 நிமிஷம் தான் ஆச்சுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.